எதை பத்தியுமே கவலைப்படாம சந்தோஷமா திருடுற ஒருத்தன் ஒரு வயசான ஆளுகிட்ட திருடலான்னு போய் அவரையே கடைசியில அப்பான்னு கூப்பிடுற சுச்சுவேஷன் வருது. ம். எப்படி 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 தயா பைக்ல போகும்போது ஒரு வீட்டை பார்க்கறான். அவனோட உள்ளுணர்வு இந்த வீட்ல திருடலாம்னு தோணுது. உடனே உள்ளேயும் ஏறி குதிக்கிறான். திருடனா? அங்க ஒரு பெரியவரை போலீஸோட ஹேண்ட் காஃப்ல கட்டி போட்டிருக்காங்க. தயாவை பார்த்த அந்த பெரியவர் தன்னோட பையன் நினைச்சு அவனை கூப்பிடுறாரு. உடனே தயா தன்னோட பையன் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. தனக்கு அல்சைமருங்கிற ஞாபக மருந்து வியாதி இருக்கு. நான் வெளியில போனா சேஃப்டி இல்லைன்னு தான் என் பையன் என்னை கட்டி போட்டு வச்சிருக்கான். நீ என்னை வெளியில கொண்டு போய் விட்டீங்கன்னா நான் உனக்கு 25,000 தரேன்னு தயா கிட்ட சொல்றாரு. பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வயசாக இருந்தானேன்னு தயாவை வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். சொன்ன மாதிரியே அவனுக்கு பணத்தை எடுத்து கொடுத்துட்றாரு. ஆனால் அவர் பணம் எடுக்கும்போது அவரோட அக்கௌண்ட்டில் 25 லட்சம் இருக்கிறத தயா பார்த்துடுறான். அந்த பணத்தை அடிக்க தயா முடிவு பண்ணுறான். பெரியவரும் திருவண்ணாமலையில் உள்ள தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட நல்ல விதமாக பேசி அந்த வழியாக தான் நான் போகிறேன், பைக்கில் நானே உங்களை கொண்டு போய் விடுறேன்னு கூட்டிகிட்டு போகிற வழியில் ஒரு கிராமத்தில் வண்டி நிப்பாட்ட சொல்கிற பெரியவர் தன்னோட ஃப்ரெண்டோட பேரை சொல்லி அவனோட அட்ரஸ் எனக்கு தெரியல, இந்த ஊரில் தான் ஆனால் இருக்கான், போய் விசாரிச்சுட்டு வான்னு தயாவை அனுப்பி வைக்கிறாரு. தயாவும் கடமைக்கு விசாரிச்சுட்டு அட்ரஸ் கிடைக்கலன்னு சொல்லிடுறான். அங்கேருந்து 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தயா கவனிக்கிறான் பெரியவர் 2 ஏடிஎம் கார்டு வச்சிருக்காருன்னு. அந்த 2 ஏடிஎம் கார்டையும் பெரியவருக்கு தெரியாமல் எடுத்து ஃபோட்டோ எடுத்து தன்னோட இன்னொரு களவாணி ஃப்ரெண்டுக்கு அனுப்பி பின்னு கண்டுபிடிக்க சொல்கிறான். இப்போ 2 பேருமே திருவண்ணாமலைக்கு வந்துடுறாங்க. பெரியவர் தன்னோட பழைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு அங்கேயே நைட்டு மரத்துல தங்குறாரு. பெரியவர் தயா கிட்ட நான் ஒரு டைம் என்னோட பிசினஸ் மேன் ஃப்ரெண்டை எல்லாரும் முன்னாடியும் திட்டேன், அவங்ககிட்ட இப்போ மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது, அவனோட நம்பரை எனக்கு வாங்கி தர முடியுமான்னு கேட்குறாரு. தயாவும் நேக்கா நம்பர் வாங்கி கொடுத்துட்றான். பெரியவரும் அவங்ககிட்ட பேசிட்டேன்னு சொல்றாரு. இப்போ போலீஸ் பெரியவர் வீட்டுக்கு போகுது. அங்க ஜெயிலர் செத்து கிடக்காரு. அந்த கிராமத்துல கொடூரமா ஒருத்தன் வயல்ல செத்து கிடக்கான். பெரியவர் சொன்ன பிசினஸ் மேன் ஃப்ரெண்டு ஆத்துல செத்து கிடக்கான். இந்த மர்டர் விஷயம்லாம் தெரியாத தயாவுக்கு பெரியவரோட நிலைமையை பார்த்து அவர் மேல கொஞ்சம் இறக்கம் வருது. ஆக்சுவலா அந்த பெரியவர் யாரு, தயா அவர்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சானா இல்லையாங்கிறத 70% இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்கிற படம் தான் மாரீசன்.